பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக மண்ணில் ஜீவில் கொடுக்கும் மணிகண்டல் மருவும் இடம் எல் நின்றே முக்கோடி வானாழதுடையானை பண்ணொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது வளரும் திருமுறை குழந்தைகள் வரிசையில் இன்று அற்புதமாக நம்ம 2 குழந்தைகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஒரு பையன் ரொம்ப அற்புதமாக இவங்க ஒரு போட்டிக்கு தயாரான ஒரு நிகழ்வு. அந்த போட்டியில் பேசிய நிகழ்வு நால்வர் பற்றி இவ்வளோ ரத்தின சுருக்கமாக அவங்கள பற்றின ஒரு விஷயம் சொல்லவே முடியாது. இதை உங்கள் வீட்டு குழந்தைகளும் இதை கேட்க சொல்லுங்கள். கேட்டாங்கன்னா நல்ல மனசில் பதிஞ்சிடும். ஏன்னா ஒரு குழந்தை சொல்கிறத கேட்கும்போது இன்னொரு குழந்தைக்கு ரொம்ப எளிமையாக பதியும். அவ்வளோ சிறப்பாக அப்படியே உணர்ந்து அந்த குழந்தை நால்வர் பற்றி அவ்வளோ சிறப்பாக பேசியிருக்காங்க. இதோட இன்னொரு பெண் குழந்தை இவங்க கோயம்புத்தூரில் கவுந்தப்பாடியில் இருக்காங்க. பிரணிதாங்கிற பேர். இவங்க மதுரை தியாகராஜ கல்லூரி சார்பாக திருவாசகம் ஒப்பிவித்தல் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் இந்த சிறுமி ரொம்ப அற்புதமாக அந்த கோவில் மூத்த திருப்பதிகம் இருக்கு இல்லைங்களா, உடையாள் உந்தன் நடுவிருக்கும்னு அந்த பாடலை அப்படியே அவங்க ஒரு சொற்பொழிவு ஆற்றுற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே அந்த குழந்தை சொல்கிறத கேட்டால் நமக்கே அதோட அர்த்தம் புரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக உணர்ந்து அவ்வளோ சிறப்பாக இந்த ஒவ்வொரு தலையை அசைச்சிட்டு கையை இப்படி பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அந்த அழகு, அந்த பையனும் சரி இந்த பொண்ணும் சரி ரொம்ப பரவாயில்ல. வருங்காலத்தில் நிச்சயமாக கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்குது. நிறைய குழந்தைகள் இப்போ இந்த திருமுறை படிக்கிறாங்க, தேவாரம் படிக்கிறாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களையும் நீங்கள் உங்களால் முடிந்த கருத்துக்களையோ இல்லை நிறைய வகுப்புகள்லாம் இப்போ எல்லா ஊர்லேயுமே இருக்குது. அந்த மாதிரி வகுப்புகளுக்கு அனுப்பி நம்ம சமுதாயத்தை நம்ம திரும்பி நல்லபடியாக மீட்டெடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 2 குழந்தையோட பதிவையும் எல்லாரும் பார்த்து அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை வாழ்த்துக்கள் மூலமாக தெரிவிங்க என்று மறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். நால்வர் சென்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பது பெரியோர்களின் கருத்தாகும். அது யாரோ 4 பேர் சென்ற பாதை இல்லை. சிவபெருமானின் அடியார்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இந்த 4 பேர் சென்ற பாதையில் நாமும் செல்ல வேண்டும் என்பதே பழமொழியாகும். இறைவன் சிவனை அடைய பல வழிகள். அதில் இந்த 4 பேர் காட்டிய வழியும் சிறப்பானதாகும். ஒன்று, திருஞான சம்பந்தர் காட்டிய வழியானது இறைவனை தாய் தந்தையராக அணுகும் சத்புத்திர மார்க்கம். 2வது, திருநாவுக்கரசர் காட்டிய வழியானது இறைவனை எஜமானராக அணுகும் தாசமார்க்கம். 3வது, சுந்தரர் காட்டிய வழியானது இறைவனை தோழனாக அணுகும் சகமார்க்கம். 4வது, மாணிக்கவாசகர் காட்டிய வழியானது இறைவனை குருவாக அணுகும் சன்மார்க்கம். நஞ்சென்று நாயகனாகிய ஈசனை ஞானசம்பந்தர் கொஞ்சியும், திருநாவுக்கரசர் அஞ்சியும், சுந்தரர் விஞ்சியும், மாணிக்கவாசகர் பெஞ்சியும் பதிகங்கள் பாடுகின்றனர். ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியும், திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் காட்டியும், சுந்தரருக்கு ஓலை காட்டியும், மாணிக்கவாசகருக்கு காலை காட்டியும் ஈசன் தடுத்தாட்கொண்டார். 4வரும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் இந்த 4 மறைகளின் வழி நின்று அருள் பெற்றனர். அதுபோல் சிதம்பரம் தில்லை கோயிலிற்கு 4 கோபுரங்கள். அந்த 4 கோபுரங்கள் வழியாக நம்முடைய 4 குருமார்களும் சென்றனர். அதில் மாணிக்கவாசக பெருமான் கிழக்கு கோபுர வாசல் வழியாகவும், திருஞான சம்பந்த பெருமான் தெற்கு கோபுர வாசல் வழியாகவும், திருநாவுக்கரச பெருமான் மேற்கு கோபுர வாசல் வழியாகவும், சுந்தரர் பெருமான் வடக்கு கோபுர வாசல் வழியாகவும் சிவபெருமானை நடராஜ பெருமானை தரிசித்து பேறு பெற்றனர். 4வர் சென்ற பாதையில் நாமும் செல்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். இருந்து எழுகின்ற உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற என் தாய் மொழியாம் தமிழை வணங்கி, தில்லை அம்பலவாணரை வணங்கி, திருவுடை சொற்களால் மாணிக்க வாசகர் சொல்ல பொன்னம்பலவன் எழுதிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை தங்கள் முன் ஒப்புவிக்க வந்துள்ளேன். தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை. திருச்சிற்றம்பலம். கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உன்ற நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தை.
முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று ஆண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் வெம்மானே என் நின்றருளி வரநின்று போந்தீர் என்னாவிடல் அடியார் உன்னின்றுவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே உகந்தானே அன்புடை அடிமை குறுகா உள்ள துணிர்விலியேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரென்று என்னாரோ மகன்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியே குன்முகந்தான் தாராபடி முடிவேன் பொன்னம்பலத்தை முழுமுதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பழவடியார் திரள்வான் குழுமி கெழுமுதலே இருள் தந்திருக்க இறங்குங்கொள்ளோ என்று அழுமதுவே அன்றி மற்றேன் சேகேன் பொன்னம்பலத்தரசே அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி இறைதேர் கொக்கோ துறவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரை சேர் அடியார் களி சிற்பக் காட்சி கொடுத்துன் அடியேன் பால் பிறை சேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பேன் நின்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தா இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கம் பல கூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனை அருங்கற் பனைகற் பித்தாண்டாய் ஆழ்வார் இலிமாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையுங்கள் வாழ்வே வாவென்றருளாயே அருளா தொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனதோடு நாய் புரிந்து வருந்துவேனை வாவென்றோம் தெருளார் கூட்டங்காட்டாயல் செத்தே போனார் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டும் திருவார்த்தை பிரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்கா தொழியா நமக்கின்றும் நாமம் பிதற்றை நயன நீர் மல்கா வாழ்த்தாவாய் குளரா வணங்கா மனத்தால் நினைக்குருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒழ்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் உன்னை உடையானே. திருச்சிற்றம்பலம். கோயில் திருப்பதிகம். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுதே ஊறி நின்றென்னுள் எழுப்பரன் சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்திருக என் வரமல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கிலனோ கைமாறு முன்பமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலே தென் பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரசு அரசனே அன்பர் கடியனேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கனிய புகுந்து நின்றிருக்கி போய் இருள் கடிந்த மேச்சுடரே துறை பொறாமண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துறையுரை சிவனே உறையுணர் துறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடொழிந்தார் உணர்வுக்கும் தெரி வரும் பொருளே இனங்கிலி எல்லா உயிர்கட்கும் உயிரே எனாய் புறப்பருக்கும் எம் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்தது வெளியே திருப்பெருந்துறையுரை சிவனே குணங்கள் தாமில்லா இன்பமே உன்னை குறுகினேர் இனி என்ன குறையே குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா குழன் சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தென் மனத்துடை மன்னிய மண்ணே சிறை பொறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே இறைவனே இனி என் உடலிங்கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே இறந்துறந்துருக என் மனதுள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனிற் பொழியும் கமலச் சேவடியாய் திருப்பெருந்துறையுரை சிவனே நிறந்த ஆகாயம் நீரிலம் தீகால் ஆயவை அல்லையாய் அங்கே கறந்ததோர் உருவே கலித்தலன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டின்றே இன்றென கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிது மற்றன்மை சென்று சென்றனுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்று ஒன்றில்லை யார் உன்னை அறிய கற்பாரே
பார்ப்பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீரிரு தீயே நினைவதேலறிய நின்மலா நின்னருள் வெல்ல சீரிரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துறையுரை சிவனே யாருட வலங்கிங்கார் அயலுள்ளார் ஆனந்தமாய்க்குமின் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமாக்கடலே தீதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந்துறையுரை சிவனே யாது நீ போவதோர் வகை என கருளாய் வந்து நீ இணையடி தந்தே தந்ததொன்றென்னை கொண்டதென்றென்னை சங்கரார் கொலா சதுரர் அந்தமொன்றெல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிங்கொண்டாய் ஞானிதற்கிலனோர் கைமாறே திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அத்தகைய பக்தி ரசம் சொட்ட சொட்ட எளிய இனிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை படிக்கும் வாய்ப்பினை நல்கிய தங்களுக்கு